மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அந்தர்வல்டி அடித்திருப்பது எடப்பாடி பழனிசாமிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதிதான் வெளியாக உள்ள நிலையில் அதற்கு முன்பாக அனைத்து ரிசல்ட்டுகளும் தெரிந்துவிட்டது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை அதிமுக வெற்றியடைவது கடினம். தென் மாவட்ட ஆதரவுகளை விட்டுவிட்டால் இனி அரசியலில் அனாதையாகிவிடுவோம் என்பதற்கேற்பதான் நேற்று சசிகலா அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பின் அடிப்படையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவுகளை மறைமுகமாக தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தற்பொழுது இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எதற்காக எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து விலகி ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவை தெரிவித்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஆட்சி அதிகாரங்களை நடத்தி வந்தார்கள். கிட்டத்தட்ட ஆட்சியை கவிழக்கூடிய நிலை இருந்தபோதும் பாஜக மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக அதிமுகவிற்கு துணையாகவே நின்றது. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3.5% தான் தோல்வியே தழுவியது. 3.5% வித்தியாசத்தில் திமுக வெற்றியடைந்தாலும் எடப்பாடி பழனிசாமியினாலோ அல்லது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களினாலோ கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களது நேரடியான வாரிசாக ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காகவும் அதிமுகவில் மிக பெரிய அளவில் பேசும்பொருளாக பிரச்சாரத்தை ஓபிஎஸ் அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு கொண்டு சென்றதும் இதன் மூலமாக மக்கள் மத்தியில் பேசும்பொருளாக மாறியது. ஆனாலும் தோல்வியை நிலைநாட்டுவதற்கு யாராலும் இது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமைந்திருந்தது. காரணம், இடைத்தேர்தல் யாரும் எதிர்பார்க்காத ஒரு இடைத்தேர்தல் தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். ஓபிஎஸ் அவர்கள் இல்லாத முதல் இடைத்தேர்தல் என்றே நாம் கூறலாம். இதில் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றியடைந்திருந்தால் அதிமுகவின் தொண்டர்களை கொண்டாடும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆகியிருப்பார். ஆனால் மிகப்பெரிய ஒரு தோல்வி, டெபாசிட்டை கூட இழக்க நேரிட்டது. இதற்கு முழுக்க எடப்பாடி தான் காரணம் என்று அன்று முதல் இன்று வரை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவின் நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் தற்பொழுது இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்களும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை தோல்விதான் என்று விமர்சனமும் தினம்தோறும் செய்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் மக்களவை தேர்தலின் பொழுது வேட்பாளர்களை சரியாக தேர்ந்தெடுக்காமல் எடப்பாடி பழனிசாமி பணத்தை பெற்றுக்கொண்டு சரியில்லாத வேட்பாளர்களை தொகுதியில் நிறுத்தியதால் தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிற்கு எதிராகத்தான் வாக்குகளை செலுத்தினோம் என்று கருத்து கணிப்பு வெளியானவுடன் செங்கோட்டையன் ஓபிஎஸ் அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்.